எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாசக்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் இருக்க காமன் டிசைன், வாசக்காலில் வந்து காமனாக போகிற டிசைனு. ஆல்ரெடி வாசக்காலை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா இந்த வாசக்காலில் பார்த்தீங்கன்னா வெறும் தட்டு டிசைன் மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா பழைய வாசக்காலில் பார்த்தீங்கன்னா தட்டு, தரணை, பூச்சிக்கடி 3 டிசைன் போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுள்ள வர ஒரு காமனான ஒரு வாசக்கால் ஃப்ரேம் தான். பட் அந்த வாசக்கால் ஃப்ரேம் வந்து எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங்னா ஃப்ரேம் பண்ணுறது இல்லை, பட் பிளேனர் மிஷினை வச்சு இழைச்சி அதுக்கப்புறமா அதில் தட்டு டிசைன் போகிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதேமாரி ஃப்ரேமிங் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது மூலமட்டம் மிஷினில் மூலமட்டம் பண்ணோம். ஏன்னா மூலமட்டம் போட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்க பெண்டு எடுக்க முடியும். அதேமாரி வந்து சோத்தில் வைக்கும்போது கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணால் மூலமட்டம் 2 சைடு போடணும். இந்த மூலமட்டம் போட்டு முடித்த உடனே நம்ம அடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கேஜ் மிஷினில் விடணும். கேஜ் மிஷின் வந்து என்ன தீக்கணும்னா நம்மளுக்கு என்ன சைஸ் வாசக்கால் வேணும்னு. ஏன்னா சில பேர் வந்து பெரிய வாசக்கால் சைஸ் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், மெலிசாகவும் போடுவாங்க. அதுக்கான அளவு வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த மிஷினில் செட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவை செட் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணணும்னா கேஜில் விடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு தேவையான சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கேஜ் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளேனிங் பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான சைஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைஸ் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வாசக்கால். அதாவது வந்து வாசக்கால் வந்து பெருசாக இருக்கும், சில வாசக்கால் வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க, சில வாசக்கால் வந்து மெலிஸ் உள்ளே செஞ்சுருப்பாங்க, சிலர் வந்து வாசக்கால் ரொம்ப மோட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு தேவை வந்து இந்த மிஷின் தான். இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளேனிங் பண்ணோம். பிளேனிங் பண்ணி முடிச்சோடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா தட்டு போட போகிறோம். ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தரணை டிசைனே வேணாம், பூச்சிக்காய் டிசைனே வேணான்ட்டாங்க. ஏன்னா இது வந்து வீட்டு உள்ளே வைக்கிறது. ஏன்னா இதை நீங்கள் வீட்டுக்கு வெளியே மெயின் டோரில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து தரணையும் போடணும், பூச்சிக்காடியும் போடணும், தட்டும் போடணும். இதில் வந்து கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா வெறும் தட்டு மட்டும் போதுன்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன் எப்படி போகிறதா பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாசக்காலை பற்றி நிறைய வீடியோ வந்து என் சேனலில் போட்டிருப்பேன். மேபி உங்களுக்கு நான் பேசுகிறது தமிழில் உங்களுக்கு பிடிக்கல, ஆடியோ மட்டும் கேட்கனாலும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வாசக்காலை பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஏன் வாசக்காலை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன்னா என் ஷாப்புக்கு என்ன வேலை வருதோ அதுதான் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பூஜை ரூம் டோரை பற்றியும் சரி, பூஜை ரூம் பெல் கட்டிங்கை பற்றி, ஆர்ச் டிசைன் கட்டிங்கை பற்றி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசல் டிசைன் எப்படி பண்ணுறதை பற்றி கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ளேலிஸ்ட் வேணுமோ கிளிக் பண்ணி பாருங்கள். 2-3 வீடியோ வந்து சில ப்ளேலிஸ்ட்டோடு வந்து மர்ஜ் ஆகிருக்கும். பட் முடிஞ்சாலும் என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையும் நான் செப்பரேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இதாக பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன் முடியுது. ஆக்சுவலாக இந்த தட்டு டிசைன் கட் பண்ண வர பீடிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து கட்லுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேமிங் டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவோட தம்ப்லைனு. மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்க போகிறோம். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தட்டு டிசைன் இன் டீக் வுட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து டாப் போர்ஷனு, 2 சைட் போர்ஷனு. கீழ்படி வந்து அவங்க வேணான்ட்டாங்க, அதனால் வந்து கீழ்படி மட்டும் தட்டு டிசைன் போடல. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.